அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடேனாலே ஜும்மா ஸ்பெஷலாக எல்லார் வீட்லேயும் பிரியாணியும் தால்ச்சாவும் தான் செய்வோம். வாங்க குயிக்காக தால்ச்சா ரெசிபி பார்த்துடலாம். தால்ச்சா செய்கிறதுக்காக ஒரு கை கடலப்பருப்பு, ஒரு கை துவரம்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற போட்டுட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பருப்பையும் மட்டன் எலும்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த எலும்பையும் சேர்த்து வேக போட்டுடலாங்க. பருப்பும் மட்டனும் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் தால்ச்சாக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், கேரட்டு, 2 பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் தால்ச்சாவில் கேரட் எல்லாம் சேர்த்துக்குவோம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டுட்டு புதினா நான் எங்கள் வீட்டில் இல்லை அப்போது, அதனால புதினா சேர்க்கல. நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் போட்டு புதினாவும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தூள் 1 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த குக்கரை இப்போ இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கி வெந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் இப்போ போயிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் எலும்பு, பருப்பு, காய்கறி இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளையும் இதில் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். மாங்காய் வெந்து வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பிள்ளைங்க கார்ன் கேட்டிருந்தாங்க, பாப்கார்னு. ஸோ அதுதான் கேரமல் பாப்கார்ன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு போல் பாப்கார்ன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லை, அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தாலுமே அதே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த ஒன்று ஒன்றா பாப்கார்ன் பாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு கார்ன் கூட மீதி இல்லாமல் எல்லா கார்னுமே நல்லா பாப்பாகி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்னுமே நல்லா பாப்பாகி வந்துருச்சு பாருங்கள். இந்த பாப்கார்னை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே பாத்திரத்துலேயே மறுபடியும் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதில் மண் தூசி இல்லாமல் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. அடுப்பு நல்லா ஸ்லிம் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா கரைஞ்சி வரும். நாட்டு சர்க்கரை பக்கத்துலேயே இருந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணால் எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி இதுவுமே சேம் அதே போலவே நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ இந்த நெய்யும் நாட்டு சர்க்கரையும் நல்லா பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா டக்குன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பாப்கார்னை போட்டு இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம டக்குன்னு ஸ்பீடாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் நம்ம ஸ்பூனில் ஒட்டாமல் நல்லா வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரமல் பாப்கார்னும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பெரிய சைஸு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ ஈவினிங் போல் ஒரு ரேண்டமாக ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம்.
நெக்ஸ்ட்டு வீக்குக்கு தேவையான க்ரோசரிஸ் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு கிட்ஸுக்கு தேவையான ஸ்நாக்ஸு வாங்கிட்டுருக்கோம் இப்போ. நான் எந்த கடைக்கு போனாலுமே வந்து கிச்சன் ஐட்டம்ஸு பார்க்காம வரவே மாட்டேன். இந்த மாதிரி ஒரு செராமிக் ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறதுல எனக்கு வாங்குறேனோ வாங்கலையோ விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணுவேன் இந்த மாதிரி. அதுதான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.